ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு சூப்பரான கதை கவிதையோட பார்க்க போறோம். அது என்ன கதை, என்ன கவிதைங்கிறத வாங்க பார்க்கலாம். இங்க நிக்கிறாரு, பிளாக்கா இருந்தாலும் அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. இவரோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இவர் காலேஜ்ல கெத்தா இருப்பாரு. அதாவது ஏதாவது சண்டைனா இவர் தான் முன்னாடி இருப்பாரு. அதாவது சண்டை சும்மா இருக்க மாட்டாரு. ஏதாவது தப்பு நடந்தா இவர் தட்டி கேட்பாரு. அதனால இவர் ஒரு ஹீரோவாவே பார்க்கப்பட்டாரு. மற்றவங்களுக்கு இவர் ஹீரோவா இருந்தாலும் ஒரு பொண்ணு இது பார்த்து ரொம்பவே இவர் மேல கோவப்பட்டுச்சு. அதாவது என்னடா இவ்வளவு முரடனா இருக்கா, எல்லாத்தையும் அடிக்கிறான், இவனை பார்த்தாலே வெறுப்பாகுது, காண்டாகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே எரிச்சலும் இவர் மேல ஒரு கோபமா, அதாவது தனியா ஒரு வெறுப்பே இந்த மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. ஆனா அந்த வெறுப்பு கொஞ்ச காலத்திலே மாறிட்டுங்க. அதாவது ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது என்ன சம்பவம்னா, அந்த பொண்ணு கடல்ல குளிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஆழத்துக்கு போயிருச்சு. யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிச்சு. அது யாருமே காப்பாத்த போல. ஆனா அந்த நேரத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் காப்பாத்த போனாங்க. அதுதான் நம்ம ஹீரோவா இருக்கிற அந்த பிளாக் மேன். அவரு பாக்குறாரு, பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துறாரு. அப்படி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்ததும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்காண்டி தன்னோட பிளட்டே கொடுக்குறாரு. அதாவது அந்த பொண்ணு கடல்ல தத்தளிக்கும் போது பயத்துல கடல்ல ஓரமா உள்ள பாறைகள் இடிச்சிருச்சு. அது இடிச்சு பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அதனால பிளட் ஏத்தணும்னு சொல்லிட்டாங்க. இவரும் அந்த குரூப் பிளட் தான். அதனால இவரோட பிளட்டே அந்த பொண்ணு கவுண்டி கொடுத்தாரு. கொஞ்ச நாளே அந்த பொண்ணு உடம்பு சரியாயிடுச்சு. அதாவது நல்லபடியா பழைய நிலைமைக்கு நல்ல உடம்புக்கு குணமாயி அந்த பொண்ணு வந்துருச்சு. குணமாயி வந்ததுல இருந்து அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஒரு, அதாவது மனசுக்குள்ள ஒரு இது வந்துருச்சு. அதாவது என்ன சொல்லலாம், ஒரு லவ்னு சொல்லலாம். அது வந்துட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த உண்மையிலே லவ் வந்துருச்சுங்க. அந்த பொண்ணு குணமாயி காலேஜுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் விசாரிக்குது அந்த பையனை. அதாவது ஒரு எங்க அவரை பத்தி என்னன்னு விசாரிக்குது. ஆனா இவன் நினைச்ச மாதிரி அந்த பையன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன நீ சொன்னல அவரை பத்தி வெறுப்பாவே இருந்தல, ஆனா அவரு ரொம்ப நல்லவர். அதாவது அவர் சண்டை போட்டாலாம் எது சண்டை போட்டாருன்னா, யாராவது தப்பு செஞ்சா கோவப்பட்டாரு. முக்கியமா பெண்கள்கிட்ட யாராவது தப்பா நடந்தா அவங்கள அடிக்கவே செஞ்சிருக்காரு. அதனாலதான் அந்த மாதிரி இருக்கதான் அவர் அடிச்சிருக்காரு. நீ ஆனா அதை தப்பா நினைச்சுக்கிட்ட அவரை அப்படின்னு அந்த பொண்ணுங்களாம் சொல்லிச்சு. இவளுக்கு கூட கொஞ்சம் அவர் மேல ரொம்ப லவ் வந்துருச்சு. அதாவது அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு அந்த பொண்ணு. எந்நேரம் அவரை பத்தியே யோசிச்சுட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு கவிதை எழுதிச்சு அந்த அவருக்காண்டி. அந்த கவிதையே அவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு கொடுத்துச்சு. அந்த கவிதையை பார்த்து அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது பொண்ணு இந்த கவிதை எழுதி ஒரு பையன்கிட்ட கொடுத்தா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்காது. அந்த கவிதையை அவரும் ஏத்துக்கிட்டாரு, அந்த பொண்ணையும் ஏத்துக்கிட்டாரு, அந்த பொண்ணு லவ்வையும் ஏத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்படி அந்த பொண்ணு என்ன கவிதை எழுதியிருக்கும் வாங்க பார்க்கலாம். அவன் அப்படி ஒன்றும் அழகன் இல்லை என்று நான் சொன்னால், என்னை அறியாமல் என் பற்கள் என் நாவினை கடித்து விடுகின்றன. என் கைகளோ என்னை அடித்து விடுகின்றன. அவனை முதலில் பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. இப்போது அவனுக்காக அன்றி என் இதயம் துடிப்பதில்லை. அவன் நிறத்தில் கருப்புதான். அவன் அருகில் இருந்தால் எனக்கு சிறப்புதான். என்னை காப்பாற்றியதற்கு என்ன தருவது என்று யோசித்தேன். பிறகு அவனுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று சுவாசித்தேன். இப்படி ஒரு கவிதையை ஒரு பொண்ணு எழுதி ஒரு பையன்கிட்ட கொடுத்தா அந்த பையனுக்கு எப்படி பிடிக்காம போகும்? கவிதையும் பிடிச்சது, அந்த பொண்ணையும் பிடிச்சது. ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.